வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்றைக்குமே உண்டு. என் பெத்த தாயோட நினைவாகவும் என் பெத்த தாயோடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இன்று போல் என்றும் நீங்கள் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறேன். அதே போல் நியூ இயர் சிறப்பாக இருக்கணும். எல்லோரும் நல்ல நல்ல ரிவெலிவேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுக்காமல் நான் ஜிம்முக்கு போவேன், நான் உலக ஆணழகன் ஆயிடுவேன், நான் அதாயிருவேன் இதாயிருவேன், அதெல்லாம் விட்டுருங்க. ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறவன் ரன்னிங் போகணுன்னு நினைக்கிறவன் வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறவன் நடந்தாவது போய் டீ கடைக்கு கூட பைக்கில் போகாமல் அப்படியே நடந்து போய் டீ குடிச்சிட்டு வா. இதுதான் ரிவெலிவேஷன். இதை விட்டுட்டு நான் அதாயிருவேன் இதாயிரம் அந்ததே விட்டுருங்க, சரியா? நானே இப்போ பல விதங்களில் மாற்றிட்டேன். என் திட்டங்கள்லாம் இந்த அன்பை வளருங்கள், அன்பளிப்பை தவிருங்கள், அந்த பாணிக்கு போயிட்டே இருந்தால் போட்டிருக்கிறது பழைய சட்டை தான். எத்தனையோ பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில், அண்ணே உங்களுக்கு எவ்வளோ வேணும், அண்ணே உங்களுக்கு நான் கூகுள் பே நம்பரை சொல்லுங்கள். ஏற்கனவே நம்பர் தெரிஞ்சவங்க கூகுள் பே, ஜிபே, பேடிஎம் எல்லாம் பண்ணவங்களுக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பி விட்டேன் வந்த பணத்தை. அதே மாதிரி இனிமேல் உங்களுக்கு அனுப்ப போகிறோம், நம்பரை சொல்லுங்க உங்கள்கிட்டையும் வேணான்ட்டேன். ஏன்னா நான் என் சொந்த காலில் நிற்க போகிறேன். யாரோட தயவும் எனக்கு தேவை கிடையாது. என் வாழ்க்கையை இனிமேல் நானே அமைச்சிக்கிற போகிறேன். என் வாழ்க்கையை நானே இனிமேல் செதுக்க போகிறேன். கெட்ட வார்த்தைகளை தவிர்க்க போகிறேன். கமெண்ட் போடுறியா, நல்ல கமெண்ட்டாக போடு. பேடு கமெண்ட் போட்டியா, வா போடு தாராளமாக, உன்னை நான் வேணான்னு சொல்லலை. எவனுக்கும் இனிமேல் பயப்பட போகிறதும் கிடையாது, புரணி பேச போகிறதும் கிடையாது. இந்த புத்தாண்டு முதல் சில பேர் புத்தாண்டே கொண்டாடலை, அது யாருங்கிறத உங்களுக்கே தெரியும். காலையிலே எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் ஓடிச்சு. பிரச்சனைகளை டெய்லி சொல்லி உங்களை கடுப்பேற்றுறதுக்கு என்னடா அந்த மாமா தினம் வர்றாரு, காலையில் குடும்ப பிரச்சனை பேசுகிறாரு, வேறு ஏதாவது பேச சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காகத்தான் என் குடும்பத்தில் இன்றைக்கி 1008 பிரச்சனை நடந்துச்சு. எதையுமே வெளிக்காட்டலை. உங்கள்கிட்டையும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கவாது பழகிக்கிறேன். ஏன்னா எனக்கு உண்மையிலே மனசுக்குள்ளே 1000 வேதனைகள், விரக்திகள் எல்லாமே இருக்குது. போன வருஷம் இதே நாள் வேளாங்கண்ணியில் இருந்தோம், திருநள்ளாறு போனோம், நாகூர் போனோம். அது ஆண்டவன் கொடுத்து வச்ச ஒரு பாக்கியம். அன்றைக்கே தங்கச்சி பிள்ளைங்க என் கூட இருந்தாங்க, எங்களை அனுப்பி வச்சாங்க. போனோம், வந்தோம், கர்த்தரை பார்த்தோம், வேளாங்கண்ணி மாதாவை கும்பிட்டோம், நாகூர் தர்காவுக்கு போனோம், திருநள்ளாறு போனோம், சனீஸ்வர பகவானை பார்த்தோம். அது ஒரு நேரம். இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சரி அது கடந்த காலம். அதுக்கு எப்படி இருந்தோம், ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தோம், புத்தாண்டே கொண்டாட முடியாமல் ஜெயிலுக்குள்ளே கழிச்சிருக்கோம். அதெல்லாம் நினச்சா அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அடுத்தடுத்து மாறும். நேற்று நடந்தது இன்றைக்கி நடக்காது, இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சி வாழணும். இந்த வருஷம் எல்லார் மாதிரியும் எவ்வளவோ பகைமைகள், எவ்வளவோ பேர் நம்மளை உறவாடி கெடுக்க நினைப்பாங்க, நம்மளை எதிரிகளாக, அதாவது துரோகிகளாக வளருவாங்க, நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க. எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கை இப்போ ஆண்டவன் கொடுத்துருக்குற இந்த லைஃபு நிலையாக இருந்தால் போதும் அப்படி நினச்சி வாழ்ந்தால் கண்டிப்பாக அதனால் பல நன்மைகள் நடக்கும். ரெண்டாவது, இன்றைக்கி சூர்யா விஷயத்தையே எடுத்துக்கிட்டோம்னா, வீடான வீட்டில் பொம்பளைங்க என்ன செய்யணும், காலையில் நான் என் கடமையை செஞ்சுட்டேன். பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன், அடுப்பை பற்ற வச்சேன், பாலை பொங்க விட்டேன், நல்லா பொங்கி வந்துச்சு, காப்பியை போட்டேன், சாப்பிட்டேன், நீட்டாக ஏன் வேலை முடிஞ்சு. அடுத்து அவள் என்ன பண்ணணும், நான் கிளம்பி வர்றேன்னா வரும்போது சிக்கா காய்கறி வாங்கிட்டு வா. இன்றைக்கி வருஷப்பரப்பு கறி மீன்லாம் வேணாம். எதுக்கு கறியை போய் வாங்குறோன்னு சொன்னால், நம்ம ஒரு காக்கில் கறி வாங்கினா அதுக்காக ஒருத்தன் ஒரு ஆடை அறுப்பேன், ஒரு உயிர் பலியாகும். இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து நான் வெஜ்ஜு தான் சாப்பிட போகிறேங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், நான்வெஜ்ஜை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறேன். இந்த வருஷம் என்னுடைய ரிவெலிவேஷன் என்னன்னா, நான்வெஜ்ஜு எனக்கு இனிமேல் வேணாம். கறியோ மீனோ முட்டை கூட திங்க மாட்டேன். கவிச்சிக்காக கூட கருவாடை கூட தொட்டு பார்க்க மாட்டேன். அதுதான் என்னுடைய ரிவெலிவேஷன். ரெண்டாவது, வீடான வீட்டில் காலையில் எந்திரிச்சோமா ஒரு காய்கறி வாங்கிட்டு வாங்க, கத்திரிக்காய் முருங்காய் வாங்கிட்டு வாங்க, குழம்பு வைப்போம், ஒரு பொரியலுக்கு முட்டைக்கோசு கேரட் வாங்கிட்டு வாங்க, பொரிச்சு வைக்கிறேன், ஒரு கீரைகள் வாங்கிட்டு வாங்க, தினம் ஒரு கீரை. உங்களுக்கு என்ன வேணும், சுகர் பேஷண்ட் நீங்கள் ஒரு பாவக்காவை வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு பதமாக அதை நான் இது பண்ணி தரேன், பொரிச்சு தர்றேன், வறுத்து தர்றேன். அதெல்லாம் கிடையாது. நான் கிளம்பி மணப்புறம் போகிறேன், நான் கிளம்பி அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன். சரிப்பா, அப்போ பிள்ளைகளுக்கு நான் யார்ட்டையாவது ஆர்டர் போட்டு வாங்கி அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன், இல்லை நானே ஆர்டர் போட்டுக்கிறேன். அப்படின்னா வருஷப்பிறப்பு அதுவுமா வீடான வீட்டில் முதல் நாளாவது சோறு ஆக்கணுமா ஆக்கக்கூடாதான். வருஷம் பூரா அப்படி தான் ஹோட்டலில் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகும். வருஷப்பிறப்பு அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் வருஷம் பூரா. போன வருஷம் என்ன நடந்துச்சு, என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சு போனேன். வேளாங்கண்ணிக்கும் நாகூருக்கும் திருநள்ளாருக்கும். அந்த வருஷம் பூராமே போயிருச்சா, 2025 பூராமே என் குடும்பத்தோடு சேராமல், என் குடும்பத்துக்கும் எனக்கும் உறவு இல்லாமல் பகையாளி ஆகி, அவங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், மொத்தத்துக்கே இந்த வருஷத்தில் போன வருஷத்தில்
ஏன்னா இன்றைக்கி பிறந்துருச்சுல வருஷ பிறப்பு. அப்படிங்கும்போது போன வருஷத்தில் 10 அல்லது 20 தடவை தான் என் வீட்டுக்கு போயிருப்பேன், என் குடும்பத்தை பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு என் குடும்பத்தில் பிரிவாகி போச்சு. ஆனால் இந்த வருஷம் நான் தான் நியூ இயர் அதுவுமா எங்கே இருக்கேன், எங்கள் அம்மா வீட்டில். கூட யார் இருக்கா, சுமி. அப்போ இதோட அறிகுறிகள் என்ன, குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வட்டம் அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணான். வா திருச்செந்தூருக்கு போயிடுவோம், இல்லை வா வேறு ஏதாவது ஊருக்கு குற்றாலம் போவோம், நியூ இயர் அங்கே கொண்டாடுவோம், நான் கூட பணம் தர்றேன், எனக்கு 10,000 ரூபா பணம் போட்டு விட்ருக்காங்க. நான் வரவே மாட்டேன்ட்டேன். காரணம் என்ன தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் பாடம், அடிக்கடி பாடம் கற்றுக்கிற கூடாது. போன தடவை இந்த மாதிரி ஆச்சு, என் குடும்பம் பிரிஞ்சு 4 திசையிலையும் பிரிஞ்சு கிடக்கு. இந்த வட்ட ரிவல்யூஷன் என்ன, எல்லோரும் ஒன்று சேரணும். இந்த குடும்பம் பிரிஞ்ச குடும்பத்தை இந்த வருஷ கடைசிக்குள்ளேயாவது ஒற்றுமையாக்கி ஒரு சொந்த வீடு. இப்போ எப்படி சூர்யா எப்படி தனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், தான் பிள்ளை காலேஜில் படிக்கணும், தன்னுடைய குடும்பம் செட்டில் ஆகணும், தனக்கு இந்த வருஷத்துக்கு எண்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாளோ, அதே மாதிரி தான் நானும். என் குடும்பம் இந்த குடும்பத்துக்கு இதுதான் என் முதல் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணும். இப்போ 4 பக்கமும் 4 குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது. இதுக்கு என்ன பண்ணணும், சுடுகாட்டுக்கிட்ட இருக்கிற வீடை விற்கணும். விற்றுட்டு ஒரு கொஞ்சம் முன்னாடி வரணும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போடணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு இஎம்ஐ பணத்தை நான் கொடுக்கணும். இவங்களுடைய வருமானம், என் மையன் வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய வீடாக பார்த்து கட்டுறமோ இல்லையோ ஒரு நல்ல வீடாக வாங்கி அதில் 3 பெட்ரூம் ஆளுக்கு ஒன்றா பிரித்து என் மகனுக்கு இந்த வருஷம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு சின்னவனுக்கு அவனுக்கு ஒரு நல்ல வேலையில் அவனை உட்கார வச்சு அவனை ஒரு சம்பாதிக்க ஒரு ஆளாக்கி ஒரு திருமணத்தை முடித்து வைக்கணும். என் பேரனுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே சுண்ணத்து கல்யாணம் வைக்கணும். இன்னும் ஏகப்பட்ட பிளான் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா வாழ்க்கை வாழ்ந்தோமா போனோமா இருந்தோமா செத்தோமான்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இனி வயசு நம்மளுக்கு திரும்பலை, வயசு போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இல்லை, எனக்கு சொல்கிறேன், என் வயசை சொல்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும், எத்தனை நாளைக்கு இந்த வாய் பேசும். திடீர்னு ஏதோ ஒன்று ஆச்சு, அது ஆக வேணாம், ஆண்டவே இருக்கேன், நல்ல நாள் அதுவுமா எதுவும் பேச வேணாம். இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா இருக்கிற வரைக்கும் மதிப்பு. நம்ம உடம்பு நாரி போச்சுன்னா நம்ம தான் அதை குளிப்பாட்டிக்கிறணும், நம்ம தான் அதுக்கு மருந்து போடணும். ஒரு புண்ணு வந்தால் கூட அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியுது. என்னை ஒதுக்கி வச்சு என் கூட இல்லாமல் நேற்று கூட நைட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா 3 மணி இருக்கும், பேய் மாதிரி எந்திரிச்சு போய் பக்கத்து ரூமில் போய் படுக்கிறேன். நான் என்ன அவளை ஒன்றும் தொடவும் இல்லை, சீண்டவும் இல்லை, தீண்டவும் இல்லை, யதார்த்தமாக இங்கிட்ட படுத்திருக்கேன். என் மூச்சு காற்றை கூட அவள் மேலே படக்கூடாதுங்கிற நினப்பில் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். காரணம் நான் இந்த நேற்று இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த ஏதோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டாங்க போல், ஒரு சந்தன காட்டுக்குள்ளே பாட்டை போட்டாங்களாம். அதுபோக இந்த பழைய வீடியோக்களை பூரா எடுத்து ஷார்ட்ஸை பூரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் யார், கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அவங்க போகிறதுக்கு இடம் இல்லாமலாம் இல்லை, அவங்களுக்கும் சொந்த வீடு இருக்குது. 50 லட்ச ரூபா பெருமான வீடை கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன். என் மகனுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம். அப்போ மனைவியாக அவங்க கட்டின புருஷனை தான் தேடி வருவாங்களே தவிர வேறு யாரையும் தேடி போகிறதில்ல. ஆக ஆதரவு கொடுக்குற இடத்துல, அடைக்கலம் கொடுக்குற இடத்துல நான் தான் இருக்கேன். நீ நல்லவளாக இருந்தால் ஒரு சமயோசித புத்தியோடு யோசிச்சுருந்தா என்ன பண்ணியிருக்கணும். ஆகா தினம் இவர் அங்கே போகிறாரு, வடை வாங்கி தர்றாரு, டீ வாங்கி கொடுக்குறாரு, சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, பிரியாணி வாங்கினாலும் முதல்ல போய் பொண்டாட்டிக்கு தான் அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு கொண்டு வர்றாரு. இதெல்லாம் போகிற போக்கை பார்த்தா இவங்களுக்குள்ள நெருக்கம் இணக்கம் எல்லாமே வந்துடும் போலையே, நம்ம வாழ்க்கை அதோகதி ஆயிரும் போலையே. நம்ம அப்படியே அவரை மிரட்டி வைப்போம், அவனை உருட்டி வைப்போம். நான் பாலவிநாயகத்தோட போகிறேன், எனக்கு வீடு இழுப்பூரில் பாரு, தாராபுரத்தில் பாரு, திருப்பூரில் பாருன்னு சொல்லி என்னை மிரட்டுறான். இது வரைக்கும் இருந்த சூர்யா வேறையா, இனிமே நான் வாழ போகிற சூர்யா வேறையா. அங்க போறேன் இங்க போறேன்றது புருஷன்ட்டேல வீடு வாக்க சொல்லணும். சரி நான் உங்ககிட்ட சொல்றேன்ல வீடு வாக்க சொல்லி. ஆமா அப்படி அவ ஃபேமிலியோட போறவ அங்க அவ புருஷன்ட்டேல எது கேக்குற, உங்ககிட்ட எது கேக்குறா? என்கிட்டனா என் கூட 6 வருஷங்க இருந்தாச்சுங்கிறதுக்காக. அப்ப 6 வருஷம் 5 வருஷம் இருக்கிறவங்க வீடு கட்டிக்கிட்டே இருப்பா, கொடுத்துட்டே இருப்பாங்களா? எல்லாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்போ ஒண்ணு இல்ல, கிளம்புங்க போய் ட்ரெஸ் கடைக்கு போய் உங்களுக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு 2 சட்டை எடுத்துட்டு நான் எடுத்தாரேன். பாத்தீங்களாடா, இதுதான்டா பாசம். நான் சொன்னேன்னா யாருக்கிட்டையும் வாங்காதீங்க, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். இதே வார்த்தை சூர்யா வாயிலிருந்து காலையிலேருந்து வரல. நான் கேட்டேன், எப்பா பிள்ளைகளுக்கு போய் ட்ரெஸ் எடுப்பா, உனக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கப்பா, நான் வேணால் பணம் தரவாப்பா நான் கேட்டேன். அதெல்லாம் வேணாம், நாங்கள் நியூ இயர் கொண்டாடுறதுக்கு ஐடியாவே கிடையாது, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, உனக்கு உன் பொண்டாட்டி இருக்கா, அவள் கூட போய் நீ நியூ இயரை கொண்டாடு அப்படின்டா. நான் யார் கூடயுமே கொண்டாட வேணாம், நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு போகிறேன்ட்டு நான் வந்தேன். நான் சொல்லியா கொடுத்தேன். இவ்வளோ நேரம் இருந்தால் காதை கலட்டி கதவுக்கு பின்னால் தான் வச்சுக்கிட்டு நிற்கிறா. நான் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னு கேட்டுக்கிட்டு அவளுக்காக மனசு வாங்க ட்ரெஸ் எடுக்க போன்னு கூப்பிட்றாளே.
ஒரு சட்டை எடுத்து கொடுத்தேன். ஆமாம், அது ஒரு நாள் தான் போட்டது, தூக்கி என்னமோ பண்ணிட்டேன்ட்டா. அது உனக்கு தெரியாதா? அதை அப்போவே சுருட்டி கிணத்துக்குள்ளே போட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறேன். கஷ்டப்பட்டு இவங்க காசை உழைச்ச காசுல என் மயம் கொடுத்தானா இல்லை யாரும் கொடுத்து விட்டாங்களான்னு தெரியல. அது என்னோட யூடியூப், இவங்களுடைய யூடியூப்புடைய வருமானத்தில் எனக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கிளிப்பச்சை கலர் சட்டை. ஒரே நாள் தான் போட்டேன் அந்த சட்டையை. அடுத்து பார்த்தா அந்த சட்டையை காணோம். எங்கன்னு பார்த்தா அதை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான புத்தி. சரி, நான் என்ன கேட்குறேன், உனக்கு தானே எல்லா முன்னுரிமையும் தர்றேன். சரி வாப்பா, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா. பிள்ளைகளை நம்ம தான் கொண்டாடலை, பிள்ளைகளாவது கொண்டாடட்டும். அவங்க என்ன பண்ணாங்க, உங்கள் குடும்ப சண்டைக்கும் உங்கள் சக்களத்து சண்டைக்கும் அந்த சின்ன பையலுக்கு என்ன பண்ணுவானுங்க. சரி, அவங்களுக்காவது எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளை கூட நான் கேட்கலங்க. என் பேரனுக்கு கூட இந்த சுமி நீ ட்ரெஸ் எடுத்தியா, அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுத்தியான்னு கூட நான் கேட்கல. என் மகனுக்கு எடுத்து கொடுத்தியான்னு கூட நான் கேட்கல. ஓம் பிள்ளைகளுக்கு தான் திலீபா கோகுலுக்கு எடுத்து கொடுத்தியாப்பா, என்னப்பா வாப்பா போய் எடுத்து கொடுப்பா, நான் பணம் தர்றேன்னு சொன்னதுக்கு இப்போ வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. இந்த பார்த்தீங்களா, இதுதான் பாசங்கிறது, 25 வருஷம் பந்தங்கிறது. இப்போ புரியுதா? நான் ஏன் என்னை அவள் எந்த இடத்துல என்னை வச்சுருக்கா, இவன் எந்த இடத்துல என்னை வச்சுருக்காங்கிறத பார்த்துக்கங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷங்கிற மரியாதை கொடுக்க போய் தானே வாங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு இப்போ இவங்க நினச்சிருந்தாங்கன்னா, இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி சுகையில் எனக்கு அவனை பிடிக்கும், நான் பாண்டிச்சேரிக்கு போனவன் கூட இருப்பேன் அப்படிலாம் நினச்சிருந்தா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அது கட்டுக்கதை. ஆனால் கணவன் மேலே பாசம் இருக்க போய் தானே அவ்வளோ தூரம் அவங்க கேட்குறாங்க. இதே பாசம் உனக்கு எங்கே போச்சு? இவங்க வந்தாங்கன்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் சொல்ல வந்ததே பாதியில் மறந்துட்டேன் பார்த்தீங்களா? சமயோசிதமாக யோசின்னு சொல்லி அவளை சொன்னேனே. இவளை டெய்லி இங்கே விட்டா நாளாக 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 புருஷன் மேலே பாசம் கூடும். பழைய ஆளுகளை பூரா ஒதுக்கிடுவாங்க. சரி, நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்காக எல்லாம் செய்கிறாரு, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, ப்ரெட்டிலேருந்து முந்திரி பருப்புலேருந்து வாழைப்பழத்துலேருந்து இட்லியிலேருந்து வடையிலேருந்து எல்லாம் செய்கிறாரு, துவைக்கிறதுக்கு வாங்கி கொடுக்குறாரு, பார்த்துக்கிறாரு நம்மளை நல்லா கண்ணு கருத்துமாக. என்ன தான் நம்ம குடும்பம் பெத்த பிள்ளையும் சின்ன மகனும் ஒதுக்குனாலும், 2 மைங்களும் ஒதுக்குனாலும் கணவனா தனக்கு கொடுக்குற அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நெருக்கம் கூடிக்கிட்டு தான் வரும். அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல காசு பணத்தை பார்க்கக்கூடாது. நீ என்ன நினைக்கிற, ஒரு வீடு ஆஃப்டர் அது எவ்வளோ வந்துட போகிற அட்வான்ஸ் 30,000 50,000 அவ்வளோதானே. அதை கொடுத்துட்டு இவளை இடத்த மாற்றி விட்டு வேறு இடத்துல போய் ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்கு உள்ளே விடாமல் இங்கே உட்கார வச்சுக்கிட்டே பஞ்சையும் நெருப்பையும் நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்க. இதனால் யாருக்கு நட்டம்? உனக்கு தான் நட்டம். சூர்யா, நல்லா இதை நீ புரிஞ்சுக்கிறணும், உன் மண்டையில் ஏற்றிக்க. நாள் ஆக 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 உனக்குத்தான் அனர்த்தம். ஒரு 50,000 ரூபா நீ செலவு பண்ணி வீடை மாற்றி விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அவங்க இடத்துல இருக்க போகிறாங்க, மயம் கூட போகிறாங்க, இல்லை தனியாக இருக்கிறாங்க, இல்லை என்னமோ. என்ன வாடகை வந்துட போகுது? ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா வருமா? ஆஃப்டர் ஆல் அதிகபட்சம் 10,000 வருமா? 10,000 கொடுத்துட்டு அவங்கள ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டோம்னா அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு இடைஞ்சல் கிடையாது, நிம்மதி. எனக்கு மன உளைச்சல் கிடையாது. ஏன் ரசிகர்களும் அதை கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு இந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு தினம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க? அந்த அம்மா ஊடால வார்த்தையை விடுது, திடீர்னு கமெண்ட் போடுறவங்களை திட்டுது. வாயை மூட சொல்லுங்கள் அவங்கள அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே கரிச்சு கொட்டுறானுங்க. எல்லாத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும்னா ஒரே ஒரு ஆள்னால தான் முடியும், அது சூர்யானால தான். அப்போ சூர்யா என்கிட்ட பதில் கேள்வி என்ன கேட்குறான்னா, ஏன் அவள் கழுத்தில் 3 பவுன் செயின் போட்டிருக்காள்ல, அந்த செயினை கொண்டு போய் அடகு வச்சு அந்த காசில் வீடு பிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறான். சொல்றேன், இல்லாத புருஷனை இருக்கிற மாதிரி காய்ச்சிட்டு நான் போறேன் என்னன்னு என் புருஷன் பாத்துக்கல, நான் அங்க இருக்க போறேன்றால. யார்? பாலவிநாயத்தையா சொல்றாருல்ல. ஆமா. அப்ப நீங்க இருக்கிற பொண்டாட்டி இல்லாத மாதிரி காமிச்சுக்கணும், நம்ம ஏன் வாடகைக்கு பிடிக்கணும்? நம்ம இந்த வீட்லயே இப்ப இந்த போவோம், வீட ஃபுல்லா க்ளீன் பண்ணி விடுறேன், சரி போய் ஸ்டவ் வாங்கிட்டு வாங்க, நான் சமைச்சு தரேன், எத்தனை காய்கறி பொரியல் பாத்துக்கங்கடா டேய். நம்ம இங்கே இருந்துருவோம். இங்க பாருங்கடா டேய், போய் கெஞ்சி கதறிக்கிட்டு எவன் கிட்ட போய் என்ன வீடு வாசல் எல்லாமே இருக்கும். ஆமாடா, அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கடா. சும்மா வீடு பார்க்க போற இடத்துல யூடியூபர்னு சொன்னாலே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த முந்தி சொல்லுவாங்க தெரியுமா, சினிமாவில் உள்ளவங்களுக்கு போனால் ஐய சினிமாக்காரவங்களுக்குலாம் வீடு இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி வீடெல்லாம் பார்க்குறோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போய் ஒவ்வொரு இடமா வீடு பார்த்துட்டு தான் வர்றோம். ஆனால் கடைசியாக என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் யூடியூபருங்க, அதுவும் அவங்க தான் உட்காந்து வீடியோ போட போகிறாங்கன்னா. அப்படியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கீங்க. ஆமா, இவனால தான் வீடு இல்லாம போகுது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் ஆட்டோ கன்சல்டிங்னு சொன்னேன் ஒரு இடத்துல. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நீ ஃபோனில் தான் பேசுகிறாங்க, நேரில் பார்க்கல. நான் ஃபோனில் ஆட்டோ கன்சல்டிங்குன்னேன். என்ன வண்டி வாங்கி விற்கிறதுங்க, கம்பெனியில் இருக்கேங்க, மேனேஜராக இருக்கேன்னு சொல்லி சும்மா ஒரு பொய் சொன்னேன். இப்போ மேனேஜராக இல்லை,
ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னேன். சரி அப்படியா, சாயங்காலமாக வாங்க. எத்தனை பேருண்டாங்க? நான், ஒய்ஃபு, ஒரு பையங்க. நான் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறேன், திருப்பூரில் இருக்கேன், அங்கே தான் கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், வாரத்துக்கு 2 நாள் தான் வருவேன், மீதி நேரம் இவங்க தான் வீட்டில் இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாமே பேசிட்டேன். ஒரு 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி 1000 பொய்யை சொல்லி ஒரு வீடை பார்த்துடலான்னு ஒரு பிளானை போட்டு எல்லாம் பேசியாச்சு. சாயங்காலம் வந்து அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் போகிறோம். என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் தானே சிக்கா, உங்கள் கூட இருப்பாங்க, அவங்க யார்? அவங்க தான் ரவுடி பேபி சூர்யா. அப்படியா? அப்போ இவங்க யார்? இவங்க தான் நான் முறைப்படி தாலி கட்டின பொண்டாட்டி. அப்போ அவங்க யார்? எல்லா கேள்வியும் கேட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும், நாங்கள் கேட்டு சொல்கிறோம், போயிட்டு வாங்க, நான் ஃபோனில் கூப்பிட்றேன். எப்படி இந்த பொண்ணு பார்க்க போனால் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நாங்கள் போய் லெட்ரு போடுறோம்பாங்கல்ல, அந்த கதையை எங்கள் கதை வந்து இப்போ இப்படி போயிருச்சு. வீடு கிடைக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருது. சூர்யா பேரை சொன்னாலே ரவுடி பேபினாலே அலறுது ஏரியாவே, எங்கேயுமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த சுமி பாருங்கள் எப்படி ஒரு ஐடியா கொடுக்குதுன்னு. இது ஒரு நல்ல ஐடியா தான். ஸ்டவ்வை வாங்கிட்டு வாங்க, பற்ற வைப்போம், சோறாக்குறேன், காய்கறியை வாங்கிட்டு வாங்க, அரிசி பருப்பை அள்ளி போடுங்க. நம்ம வீடு இருக்குது, உங்கள் அம்மா வீடு நான் பார்த்துக்கிறேன், கோவில் மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மெத்தையை தூக்கி மாற்ற சொல்லிட்டாங்க, மாற்றிட்டு புது மெத்தை போடுங்க. அழகாக வந்து வீடு நல்லா வெள்ளை அடித்து நீட்டாக தான் இருக்குது. இதே வீட்டில் ஒரு டன் ஏசியை மாட்டி விடுங்க. ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி நாத்தனாரு, உங்க தங்கச்சி ஏன் நாத்தனாரு, சரி ஏசி வாங்கி மாட்டுறேன் நீ. வாஷிங் மிஷின் யார் எதுவும் கேட்க, நானே சீர் மாதிரி உங்களுக்கு தாய் வீட்டு சீனாம தர்றேன். இதுக்கு மேலே எனக்கு என்னடா வேணும்? கிரீன் சிக்னல். சரி ரைட்டு விடுங்க, அவ்வளோதான்டா. புத்தாண்டு இனி புதிய ஆண்டாக நம்மளுக்கு துவங்குதுடா. இதை நான் எதிர்பார்க்கலப்பா. நான் வரும்போது அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது மனக்கவலையோட பாரத்தோடு தான் ஆரம்பித்தேன். ஆனால் யாருக்கிட்டையும் கேட்கல. வேணாம், ரைட்டு விடுங்க. ஜாமானை வாங்கி போடுறோம், வீடை சுத்தம் பண்ணுறோம். பழையபடி எங்களுடைய வாழ்க்கை சுப்பிரமணியபுரத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. இதே ஏரியாவுக்குள்ளே தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். இதே ஏரியாவுக்குள்ளேயே திருப்பி ஆரம்பித்து கண்டினியூ பண்ணுறோம். புத்தாண்டு புதிய ஆண்டாக இருக்கட்டும், நான் வாழ்கிறேன், வாழாமல் போகிறேன், அவங்க கூட இருக்கிறேன், இருக்காமல் போகிறேன், அதெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சூர்யா, உனக்கு தேவையானது என்ன? என்னுடைய யூடியூப் வருமானம், இப்போ நம்ம வச்சுருக்கிற கடன்கள், அதை வந்து நான் கரெக்டாக கட்டுறதை கட்டிடுவேன். என் குடும்பத்துக்கு பண்ணுற செலவை நான் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அவங்களுக்கு தேவையானதை வாங்கி போட்டுட்டு ஏன் அவங்க அலையணும்? ஏதோ என் மயன் அவனா மனசு மாறி உங்கள் பேரை உங்களை பார்க்கணுங்கிறேன், வாங்கம்மா நம்ம குடும்பத்தோடு ஒன்றா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற வரைக்கும் இவங்க போய் எங்கேயும் போய் தனியாகவும் இருக்க வேணாம். என் மகன் வேணால் இங்கே வந்துடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வீடு அப்படிங்கும்போது சின்னவன் 1 மாதம் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அடுத்தவங்க வீட்டில் எத்தனை நாள் சாப்பிடுவேன், சம்பந்தக்காரம்மா வீட்டிலையே. அவனே மனசு மாதிரி இங்கே வந்து இங்கேயே இருந்துக்கிருவேன். நான் வர்றேனா, காலைல 8 நிமிஷம் வீடியோ போடுறேன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு வர்றேனா, லைவ் போடுறேன்னா, அது போதும் எனக்கு. மற்றபடி இவங்களுக்கு என்ன தேவையோ வர்ற நேரம் வாங்கி கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க பொழப்பை ஓட்டட்டும். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். உன்னையை விட்டு பிரிய மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். உனக்கு என்ன வேணுங்கிறத செஞ்சிடுறேன். உன் டியூ காசு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் வீடு வாங்குற வரைக்கும். நீ வீடு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நான் இங்கேயே முழுக்க நான் இருக்க போகிறேன். இதுதான் என்னுடைய முடிவு. அதுக்குண்டான வேலைகளை இன்றைக்கி ஆரம்பிப்போம். மற்றபடி வந்து எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை, சந்தோஷமாக இந்த டேர்னிங் பாயிண்ட்டை தான் நான் எதிர்பார்த்தேன். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். அதை மாதிரி விடிவு காலம் எப்போ வரணும்னு எழுதியிருக்கோ விடியல் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. என்ன எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு இவங்கக்கிட்ட சொல்கிற ஒரு அப்ளிகேஷன், சுமிக்கிட்ட நான் வீடியோ போடும்போது இடையில வந்து பேசக்கூடாது, என் லைவை கெடுக்கக்கூடாது, ஊடால வார்த்தைகளை விடக்கூடாது, மூக்க நுழைக்கக்கூடாது. இதைத்தான் சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். என்ன? நேத்த முந்தான லைவ் போடுறோம், சரி, நான் பாட்டு சும்மா தான் படுத்திருக்கேன். சரி, அந்த அம்மா வர சொல்லாத, அந்த பாட்டியை வர சொல்லாத, அதை பண்ண வார்த்தையில விடுறது யாரு? அப்ப நீங்க தான் கவனமா இருக்கட்டே, அது வாடுக்கு இருக்குது. அப்படி ஒரு கமெண்ட் போடுறவனை தூக்கி பிளாக்ல போட்டுறேன், வேடு கமெண்ட் போடுறவனை பிளாக்ல போட்டுறேன். யாருமே இந்த சுமி, சுகைலு, பாண்டிச்சேரி இந்த மாதிரி மேட்டரெல்லாம் யாராவது எடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் பிளாக். இனிமே இவங்களுடைய மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அதுக்காக சூர்யாவை கை விட்டுருவே நினைக்காதீங்க. அவங்களுடைய மான மரியாதையை காப்பாற்றி இவ்வளவு நாள் எப்படி பார்த்துக்கிட்டேனோ அதே மாதிரி கரெக்டாக கொண்டு போகிறது என் உரிமை. 2 பேரையுமே 2 கண்களாக தான் பார்ப்பேன். சரி சரி, ஒரே கண்கள் தான். சரி, ஒரு பக்கம் வர்றேன். இப்போ நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவளே முடிவு எடுத்துருவா. நான் இனிமேல் வந்து இப்படி வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் இழுப்பூருக்கு போகிறேன், நான் திருப்பூருக்கு போகிறேன், நான் என் புருஷனை பார்க்க போகிறேன், இல்லை என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசத்தான் போகிறேன். இருந்தாலும் அதான் நடக்க போகுது. இன்னைக்கு
சொல்லுங்க. அவன் புருஷனே பார்க்க சொல்லிட்டு பேசாம இருக்கணும். இது மனிதாபிமானமற்ற செயல். நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் மனசாட்சி உள்ளவன். நான் எல்லாருக்குமே சமமாக இருக்கணும்னு நினைக்கிறவன். கொஞ்ச நாள் இதுவும் கடந்து போகும், அது வரைக்கும் காத்திருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி மக்களே. நல்ல முடிவோட நல்ல துவக்கத்தோடு ஆரம்பிப்போம். இது முடிவல்ல, இது ஆரம்பம். நல்ல துவக்கம் வாழ்க்கை இனிக்கும். பாய்.